ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஈரான் அமெரிக்கா போர் எதிரொலியாக இந்தியா மட்டும் பாதிப்படையாம சர்வதேச நாடுகளும் இதனால பாதிப்படைஞ்சுதான் இருக்காங்க. அதாவது இந்தியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடுகள் மாதிரியே மற்ற நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கு. அவங்களும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க. இந்தியாவை பொறுத்தவரை ஒன்றிய அரசு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கேஸ் புக்கிங் கால அவகாசம் 21 நாட்களாக இருந்ததை 25 நாட்கள் வரை நீட்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிலிண்டர்னுடைய விலை 60 ரூபாயாக அதிகரிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் இந்த இக்கட்டான சூழ்நிலையை பயன்படுத்தி யாரெல்லாம் சமையல் கேஸ் சிலிண்டரை பதுக்கி வைக்கிறாங்களோ அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஒன்றிய அரசு அறிவிச்சிருக்காங்க. அது என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றதையும், அமெரிக்க ஈரான் போர் இன்னும் எத்தனை நாட்கள் நீடிக்க போகிறது, இல்ல மாதங்கள் வரை நீடிக்குமா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களும் ஈரான் அதிபரும் என்ன நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க அப்படின்றத இந்த காணொலியில பார்க்கலாம். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இந்த போரினுடைய காரணமாக ஈரான் பகுதியில் இருக்கக்கூடிய ஹார்மோஸ் ஜலசந்தி என்ற இடத்தை மூடி இருக்கிறது ஈரான். அதாவது அந்த இடத்திலிருந்து தான் கச்சா எண்ணெய் மற்ற நாடுகளுக்கு இறக்குமதி செய்யப்படும். அப்படி அங்கிருந்து எண்ணெய் கப்பல்கள்லாம் இயங்கக்கூடாது அப்படின்னு ஈரான் உத்தரவிட்டிருக்கு. மீறி எண்ணெய் கப்பல்கள் இயங்குச்சு அப்படின்னா சுட்டு வீழ்த்தப்படும் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா நடத்தியிருக்கக்கூடிய இந்த தாக்குதலின் நீட்சியாக ஈரானின் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி காமேனி அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் உயிரிழந்திருந்தாங்க. இந்த இழப்பை ஈரானால ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக அமெரிக்கா கொடுத்திருக்கு. இதற்கு நாங்களும் பதிலடி கொடுப்போம் அப்படின்றதுக்காக அவங்களும் மேற்கொண்டு தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பா நேற்று பார்த்தோம் அப்படின்னா, வளைகுடா நாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் படை தளவாடங்கள் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பெரும் தாக்குதலை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான். இப்போ ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களை ஈரான் தடுத்ததுனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வழியாக செல்லக்கூடிய எண்ணெய் கப்பல்களை ஈரான் தடுக்க முயற்சித்தது அப்படின்னா இப்போ அமெரிக்கா நடத்தக்கூடிய தாக்குதலை விட 20 மடங்கு அதிக அளவுல இந்த தாக்குதலை ஈரான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு மிரட்டும் துணியில பேசியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனா ஈரான் இதற்கு பயப்படுற மாதிரி தெரியல. உங்களுக்கு சலைச்சவங்க இல்லை அப்படின்ற பேர்ல தான் அவங்களும் தாக்குதலை மேற்கொண்டிருக்காங்க. நேற்று வரை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, செய்தியாளர்கள் சந்திப்புல இந்த போர் எத்தனை நாட்கள் நீடிக்கும் அல்லது எத்தனை மாதங்கள் நீடிக்க போகிறது அப்படின்னு கேட்டதற்கு 1 மாதம் ஆகலாம் அல்லது அதற்கு மேலாக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல இது குறுகிய கால போர் தான், விரைவாக முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய பேச்சுக்கு எதிராக ஈரான் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, போர் எப்போது முடியும் என்பதை ஈரான் தான் தீர்மானிக்கும், ஒரு மிகப்பெரிய நீண்ட கால போருக்கு ஈரான் தயாராகி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஈரான் இப்போ தெரிவிச்சிருக்கிறது. ஒரு பக்கம் அமெரிக்கா சுமூகமான பேச்சிற்கு அல்லது போரை நிறுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாலும் ஈரான் அதுக்கு ஈடுகட்டக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த போர் ஒரு நீண்ட காலம் நடக்கக்கூடிய ஒரு போராகத்தான் இப்ப அமைந்திருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. இந்த முரண்பாடான கருத்துக்களால நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அப்போ இந்த போர் 1 மாத காலத்திற்கு மேலாக தான் நடக்க போகிறது போல, எப்போ முடிவடையும் அப்படின்றதே நமக்கு தெரியாத ஒரு சூழலை தான் இந்த 2 நாட்டு தலைவர்களும் கொடுத்திருக்கிறாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்திருக்கலாம். ஈரான்லேருந்து பிரதானமா மற்ற நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இறக்குமதி செய்யப்படுவது கச்சா எண்ணெய் தானே. அப்ப கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு தான் இந்தியாவில் ஏற்பட்டு இருக்கணும். அதற்கு மாறாக ஏன் சமையல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, ஏன் பெட்ரோல் டீசலினுடைய தட்டுப்பாடு ஏற்படலை அப்படின்னா, 2 நாட்களுக்கு முன்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாரு. இந்தியா 1 மாத காலம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதே காரணத்தை சொல்லிதான், அதாவது ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதன் மூலமாக உக்ரைன் போரை மறைமுகமாக ஊக்குவிக்கிறதாக அமைகிறது.
அதனால அவங்க மீது 50% வரி விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி 50% வரி விதிச்சிருந்தாங்க. இதுல இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றுமதியில பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருந்தது இந்தியாவுக்கு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வணிகர்கள் இந்த 50% வரியினால இந்தியா தயாரிக்கக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் வாங்க முடியாத ஒரு சூழல் தான் ஏற்பட்டது. அது 1 மாத காலத்துக்கு முன்பாக தான் இந்தியா தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தையும் மேற்கொண்டாரு. இனி இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்காது அப்படின்னு கையெழுத்தும் விட்டாரு. ஆனா இப்ப அதே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்தியா 1 மாத காலம் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கிக்கோங்க அப்படின்னு அனுமதி அளிச்சிருக்காரு. அந்த அனுமதியின் பேர்ல தான் இனி ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இந்தியா வாங்க போகிறது அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சரி, இதற்கு ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? திடீர்னு இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்குறாங்க, திடீர்னு சொல்லாம கொள்ளாம கச்சா எண்ணெயை வாங்குவதை நிறுத்துறாங்க. இதற்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதுவரை இந்தியாவுக்கு தள்ளுபடி விலையில தான் கச்சா எண்ணெயை ரஷ்யா கொடுத்திருக்கிறது. ஆனா இனி சர்வதேச அளவுல கச்சா எண்ணெயுடைய விலை என்ன இருக்கோ அதுதான் இந்தியாவுக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக ரஷ்யா தெரிவிச்சிருக்கு. விளாடிமிர் புதின் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை முன் அறிவிப்பின்றி நிறுத்திவிட்டீர்கள். இப்போது திடீரென மீண்டும் வாங்க விரும்புகிறீர்கள். இனி இது நட்பு அல்ல, வெறும் வியாபாரம் தான். சரி, கச்சா எண்ணெய் சர்வதேச அளவுல எவ்வளவுக்கு கொடுக்கப்படுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஹார்மோஸ் ஜலசந்திய வழியை மூடிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஈரான் எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இதனுடைய நீட்சியாக இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பீப்பாய்க்கு 119 அமெரிக்க டாலர்களாக இந்திய மதிப்புல பார்த்தோம் அப்படின்னா 11,000 உயர்ந்திருந்தது. இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உத்தரவாதத்தின் காரணமாக கச்சா எண்ணெயுடைய விலை $85 இந்திய மதிப்புல 7,800 குறைந்திருக்கு. சரி, இந்த போர் காரணமாக பங்குச்சந்தை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? 3% அளவில் இந்திய பங்குச்சந்தைகள் வீழ்ந்து முதலீட்டாளர்களுக்கு 30 லட்சம் கோடிக்கு மேல் இழப்பை ஏற்படுத்தியது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்சஸ் 639 புள்ளிகள், அதாவது 0.82% உயர்ந்து 78,205 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்திருக்கு. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 233 புள்ளிகள் உயர்ந்து, குறிப்பா சொல்லணும்னா 0.97%, 24,261 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. இதனால 4 லட்சம் கோடி வரை முதலீட்டாளர்கள் லாபம் ஈட்டியிருக்காங்க. சரி, இப்படியே இந்த சூழல் நீடிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்பவே இந்த 3 நாட்களாகவே சமையல் கேஸ் சிலிண்டருடைய தட்டுப்பாடுகள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்படி அதிகரிச்சுட்டு போகும்போது அங்கங்க திருட்டுகள் நடக்கும், கொள்ளை நடக்கும், மக்கள் போராட ஆரம்பிப்பாங்க, சாலைகளில் இறங்கி புரட்சி வெடிக்கும் அப்படின்னு பல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நேற்று கூட திண்டுக்கல்ல ஒரு பகுதியில ஆட்டோல ஒரு கும்பல் சிலிண்டரை திருடிட்டு போயிருக்காங்க. இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு சம்பவமாக நடக்கும்போது அரசுக்கு அது நெருக்கடியாக அமைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான பெரிய விடயங்கள்லாம் நடக்காம இந்திய அரசாங்கம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க அப்படின்றது தான் ஒரு பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம்.